அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு ஆளு நம்ம ஆளுத புதுசா சிந்திக்கிற ஆளாச்சுல ஆத்துக்குள்ள போய் ஒரு பூனையை போட்டு புடுக்காட்டி இருந்தானா பூனையை போய் ஆத்துக்குள்ள குளிப்பாட்டினா சும்மா இருப்பானா படிக்கிற ஒரு ஆள் பாத்திருக்கேன் தேவையில்லாத வேலை ஏன்டா பாக்குறேன் தண்ணி வரும்போது பாக்குறீங்க மூச்சு தண்ணி சாக போதுடா அதை விட்டு தொலை ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க பூனையை விடுறான்னு நம்மாலும் சொல்ல அதான் பாத்திருக்கேன் உனக்கு தேவையா உனக்கு தேவையா பால்கள் வாங்கி கொடுத்தியா இல்ல பூனைகளை வாங்கி கொடுத்தியா ஒண்ணும் இல்ல சும்மா வந்து வெட்டி அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்க ஓ வேலையை பார்த்து போயான்ட்டேன் சரி மறுபடியும் சொல்லிக்க சொன்னா கேளு பூனையை குளிப்பாட்டாத மூச்சு தண்ணி சாக போது விடுறான்னு சொல்ல சரி என் கேட்கிற மாதிரி இல்ல ஓ வேலையை பார்த்து போயான்ட்டேன் போயா கேட்கல இல்ல இனிமே நம்ம இருந்து என்ன பிரச்சனை போயிட்டு அந்த போய் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் போயிட்டு திரும்படி அந்த வழியை வந்து பார்த்தா பூனை செத்து கிடக்கு சுத்தி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாலும் ஆதங்க நம்ம ஆளுக்கு தாங்களையே அவனை தடவை சொல்லி அணியாம பூனையை கொண்டு விட்டியடா ஏன்டா அந்த தேவையில்லாத வேலை பார்த்த ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஆள்கிட்ட பத்தி என்ன சொல்லிட்டு போனேன் குளிப்பாட்டாதான் மூச்சு தண்ணி செத்துரும்னு சொன்னாலயா என் வார்த்தையை கேட்காம அணியாம குளிப்பாட்டி உன்னால ஒரு உசுறு போச்சே ஏன்டா அந்த தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க அப்பத்தே அவன் சொல்லியிருக்கேன் சத்தியமா பூனையை நான் கொள்ளலங்கன்னு இருக்கேன் நீ கொள்ளலையா நீ கொள்ளாம எப்படா பூனை செத்துச்சு சத்தியமா கொள்ளல அப்படின்னு மறுபடியும் சொன்னானா நான் தான் பூனை ரொம்ப ஈரமா இருக்குன்னு சொல்லி இப்படியே கையில வச்சுக்கிட்டு பிழிஞ்சி நானா அவரவர் எடுக்கிற முடிவு ரொம்ப சரின்னு அவங்களே நினைச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு கதையை வேற பேசிக்கிட்டு சரி போனா போயிட்டு போட்டோம் ஆக அப்படிப்பட்ட வாழ்க்கையில அவரவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருந்த பட்சத்தில் 4 பேர்த்த கேட்கணும் அப்ப அது சரியா இருக்குமா அப்படி ஒரு எண்ணத்தை கேட்டுக்கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் சிறப்பு அப்படிப்பட்ட பெருமையோடு என்னை இன்ன வரைக்கும் உயரத்தில் ஏற்றி அழவாக்கூடிய என் தாய் மீனாட்சியுடைய பொற்பாதம் அணிந்தால் மட்டுமே என் வாழ்க்கை சிறக்கும் அங்கேயர் கண்ணியின் பெருமைகளை முறையோடு வாடிவிட்டு மற்றவர்தான் ரொம்ப தெளிவாக பேசுவோம் காசி விசாலாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி எம்பெருமான் குடிகள் பதில்கள் தாயவள் அங்கேயர் கண்ணி மீனாட்சியின் பெருமைகளை ரொம்ப தெளிவாக சொல்றேன் படிச்சிருவோம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்கு அந்த பாடலை முடிப்பா சாமி பாட்டுக்கு அப்புறம் ஐயா அவருடைய பெருமையை பேசுவோம் கண்டிப்பான முறையில் பல்லாக்கு குதிரை கீழ பவனி வரும் மீனாட்சி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி எங்க பாண்டியனாம் தொக்கானிடம் பாசவத்தராசாத்தி பாசவத்தராசாத்தி பல்லாக்கு குதிரை கீழ பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியனாம் தொக்கானிடம் பாசவத்தராசாத்தி பாசவத்தராசாத்தி அழகு கோலம் ஊருக்குள்ள அம்மா வந்தாடு தெருக்குள்ள தோல் நேர போன பல்லாக்கு குதிரை கீழ பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டிகான் அந்த கணிடம் பாசவத்தராசாத்தி பாசவத்தராசாத்தி வீராதி வீரமுள்ள ராசாதிராதலுக்கு கும்பாட போடு அட திருநாடு அந்த புத்தேரு குட்டி வரும் திருநாடு வீராதி வீரனுக்கு பூமாலை போட்டு வந்த பூமாலை போட்டு வந்த திருநாடு அந்த புத்தேரு குட்டி வரும் திருநாடு மாறாத அன்பு கொண்ட மகராசி மறையாத என்ன மொத்தம் மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு நாட்டி மனத்தும் மனத்தும் இடையே ஒரு நாள் திருநாள் பிறந்தது பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி அடியனா தொட்ட வைக்கும் பாசவத்தராசாத்தி பாசவத்தராசாத்தி போடாத தேசங்களை போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கலம் முடிக்க நடந்தாரு அவன் வீடான பாதைகளை கடந்தார் போடாத வேஷமெல்லாம் போட்டாரே சுந்தரேசன் மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரே அவன் வீடான பாதைகளை கடந்தாரு மறி போற வட்டிக்கட்ட துணிந்தாரு மகராசி கண்ண கண்டு பழுந்தாரு பேரண்ண பாடண்ட அறுப்பான ஆடண்ட கணக்கத முடிப்பா பாரு அதுக்குற மனுஷன் யாரு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி ஆண்டியனா சொக்க வைக்கும் பாசவத்தராசாத்தி பாசவத்தராசாத்தி ஊரோடம் ஊருக்குள்ள அவ வந்தாடி தெருக்குள்ள பூபாத கோல் நேர போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாசவத்தராசாத்தி ஊரோடம் ஊருக்குள்ள அவ வந்தாடி தெருக்குள்ள பூபாத கோல் நேர போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டிய நந்தோக்கனிடம் பாசவத்தராசாத்தி அத்தனை சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள்.
நன்றி 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 வணக்கம். மனிதனுடைய வாழ்க்கையில பெண் தட்டுகளை காட்டிடும் தங்க தட்டுகளை காட்டிடும் பூலகத்தில் வரைக்கும் மதிப்பான ஒரு தட்டு இருக்குன்னா மக்கள் எங்களுக்கு அன்போடு அள்ளித்தரக்கூடிய கைத்தட்டு. அந்த கைத்தட்டை கொடுத்து பெருமிசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் உங்கள் மகிழ்வான வணக்கம். வணக்கம் வணக்கம் நன்றி. அத்தனை பெருமைகள் இருக்கு. ஆக பேசக்கூடிய சிறப்பும் சரி, இருக்கக்கூடிய இடம் சரி. இந்த இடத்தினுடைய தன்மை ஆராய்ந்து பார்த்தா அற்புத பூமி. ஆயிரம் தான் பெருமைகள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் தடம் பதிய நடக்கக்கூடியவர்கள் மனிதர்கள், தடம் பதித்து நடக்கக்கூடியவர்கள் மாமனிதர்கள், வரலாறு படிப்பவர்கள் மனிதர்கள், வரலாறு படைப்பவர்கள் மகத்தான மனிதர்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எத்தனை காலம் சென்றாலும் பேர் சொல்லக்கூடிய பெரும் தலைவர் ஐயா அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க அவர்கள். அவருடைய பிற்பாதத்திற்கு எத்தனையோ சிறப்பு எழுத பூமியில் இருந்தாலும் முதல்ல ஒரு பேச்சுக்கு ரொம்ப அடிப்படை இலக்கணமே ஒரு மேடை பேச்சாளர் ஒரு மேடையில் எதை பேசணும்ன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிறத காட்டிலும் எதை பேசக்கூடாதுன்னு யார் ஒருவர் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவர்கள் தான் தலை சிறந்த பேச்சாளர் பண்ணுவீங்க. அதான் பேச்சுக்குரிய மிகப்பெரிய ஒரு நுணுக்கம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே இன்ன வரைக்கும் சிறப்பு சத்து உன்னதமான பேச்சு, பெருங்கொண்ட தலைவர்களையும் கட்டி போடக்கூடிய பேச்சு ஐயா அவர்கள் பேச்சு. முதல் பேச்சு எங்க கட்டியன்னா 1933 கிட்டத்தட்ட நம்ம பெருமைக்குரிய முதுகடத்தூர் பக்கத்தில் உள்ள சாயல்குடின்ற ஊர்ல விவேகானந்தருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறார். அப்ப விவேகானந்தரை பத்தி பேசுவதற்காக மதுரையில இருந்து கிருஷ்ணசுவாமி அப்படின்னு ஒரு பேச்சாளர் ஏற்பாடு பண்ணியாச்சு. இதை ஏற்பாடு பண்ணது யார் கேட்டீங்கன்னா சேதுராம செட்டியார்னு ஒரு ஆள். அப்படிப்பட்ட மனுஷன் ஏற்பாடு பண்ணியாச்சு. எல்லா நேரமும் வந்துருச்சு. அன்னைக்கு விவேகானந்தருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கணும். திடீர்னு பாருங்க, இந்த பேசுறதுக்காக கூப்பிட்டாலும் வர முடியல. கிருஷ்ணசுவாமினால வர முடியல. அவர் மதுரைக்கார், வர முடியலையா? அப்பதான் பார்த்தாப்பலையா என்ன பண்றது? கடைசி நேரத்தில் ஆள் வரல. என்ன பண்றது? நாடகத்துல கூட போட்டால் வரலைன்னா எவ்வளவு சிக்கலா இருக்கு. திடீர்னு இன்னொரு ஆளை கொண்டாந்து விட்டாலும் அவங்க வந்திருந்தா அப்படி அப்படி சொல்றாருல்ல. அது மாதிரி அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை பேசுறதுக்கு ஆள் இல்லை. அப்ப இந்த ஒரு விழா தடவிடக்கூடாது. யாரை வச்சா இந்த பேச்சு சிறப்பாக பூர்த்தி அடைய, இந்த நேரத்தில் யாரை போய் தேடுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பக்கத்தில் ஏசி இலந்தைக்குளம்ன்ற ஊருக்கு பசும்பொன் தேவர் அவர்கள் ஒரு பஞ்சாயத்துக்காக வர்றாரு. நேராக பார்த்தாங்க, ஐயா உங்களை தவிர வேற யாராலும் இந்த இடத்த பூர்த்தி செய்ய முடியாது, எங்களுக்காக விழா தடைவிடக்கூடாது, அந்த பட திறப்புழாவை எந்த இடத்துல நின்றக்கூடாது, வந்து எங்களுக்காக நடத்தி கொடுங்கன்னு கேட்கும்பொழுது நேராக வந்தாரா தேவர். என்னால் எந்த ஒரு விழாவும் தடைவிடக்கூடாது, நான் வந்து பேசினா விழா நடக்க முடியல, நான் வர்றேன் அப்படின்னு மேடைக்கு போனாராம். யாரை பற்றி பேசணும்னு சொல்லும்போது விவேகானந்தருடைய பெருமைகளை பேசணும்னு அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு தலைப்பு. ஒரு இடத்துல கொடுக்கப்பட்ட தலைப்பு அந்த நேரத்தில் கொடுத்தோம்னா பேசுற மிகப்பெரிய கடினம். ஒரு 3 நாளைக்கு முன்னால 4 நாளைக்கு முன்னால 1 மணி நேரத்துக்கு முன்னால கொடுத்தா கூட பேசிவிடலாம். எடுத்த எடுப்பில் ஒருத்தரை பத்தி பேசுங்கன்னு சொல்லும்போது விவேகானந்தருடைய பெருமைகளை பேசுங்கன்னு சொன்னார் இல்லையா? கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிடையாது, 3 மணி நேரம் விவேகானந்தருடைய பெருமைகளை பேசிய மாபெரும் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய பேச்சு அவர் பேசுறாரு. பேசும்பொழுது அந்நாடு முதலமைச்சர் கூடிய கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் தேவருடைய பேச்சை கேட்டு வியந்து விட்டார். இப்படி ஒரு பேச்சாற்ற படிச்சவரா நினைச்சு கூட பார்க்கலையா? சாது முரண்டா காடு கொள்ளாதுன்ற மாதிரி நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய இப்படி பேசக்கூடிய வல்லமை இருக்கிறதா என்று பெருங்கொண்டவர்களையும் கட்டிப்படக்கூடிய ஒரு பேச்சு ஐயா அவர்களுடைய பேச்சு. அப்படி ஒரு பெருமை கிடங்க அவர்கள் திருப்புகளை பாடிட்டு மற்ற வார்த்தை தெளிவாக சொல்லுவான். அதனாலே அந்தாத சிங்கமடா முக்குடத்து தங்கமடா, அந்தாத சிங்கமடா முக்குடத்து தங்கமடா, குளமும் பாற்றுகின்ற தேவர் மகா தெய்வமடா, குளமும் போற்றுகின்ற தேவர் மகா சிங்கமடா, அந்தாத சிங்கமடா மரவர் கூட தங்கமடா, குளமும் பாற்றுகின்ற தேவர் மகா தெய்வமடா, தேவர் மகா தெய்வமடா.
அன்புள்ளங்கள் அத்தனைவர்களுக்கும் மகிழ்வான வணக்கம். நன்றி நன்றி நன்றிகள் புறமை. இது எனக்கான கைத்தட்டல்ல, அவருக்கான கைத்தட்டு. அவர்கள் அப்படிப்பட்ட பேரும் புகழையும் எடுத்து வைத்திருந்தார்கள். அதனால சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசி கைத்தட்டு வாங்குறோம்னா அந்த கைத்தட்டு என்பது முழு மூச்சு அவர்களுக்கு தான். ஏன்னா அப்படி வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நம்ம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கருவி. நம்மளுக்கு ஒரு கால் பங்கு தான் இருக்கு. அப்போ முக்கால் பங்கு யாருக்குன்னா அவர் மட்டும் பெருமை இருக்கும். அப்படிப்பட்ட பெருமை என்ன? எத்தனையோ சிறப்புகள் நடந்து இன்ன வரைக்கும் ஏயா தூக்கி பிடிச்சி பேசுறீங்க, அப்படி என்னதான் பெருமை செஞ்சாரு அப்படின்னு கேட்கிறவர்களுக்கு மத்தியில் அவருக்கென்று தனிப்பட்ட பெருமையை போடும் இன்ன வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு இலக்கணமாக வாழ்ந்த பெருமை அவரைத்தான் சார். ஆரம்பத்தில் மிகப்பெரிய ஒரு இடம் தேவர் மகான் அவர்கள் பாடலை பாடிய நமது நாரதர் ஜெயபார்த்திபன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். இது போக ஆக்காட்டி ஆக்காட்டி பாடல் ஆக்காட்டியா அந்த பாடலை பாட சொல்லி ரூபாய் 100 அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அது பெருமையாக தானா? சந்தோஷம். ஆக அன்பளிப்படி வாரி வழங்கிய வள்ளல் பிறந்தகைகளுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம். எத்தனை சிறப்பு இந்த பூமியில் இருக்கு. ஆக அவ்வளவு காலம் கடந்து பெருமைக்குரிய பேசக்கூடிய மகிழ்ச்சி பொருந்திய இடம் இந்த இடம் அப்படிங்கிறது. இத்தகைய சிறப்பு பொருந்திய இடமாக இருந்தால் கூட ஆரம்பத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் அழைச்சு அவர்களுக்கு பேசக்கூடிய வரவேற்பு கொடுக்க அதனுடைய மாட்டு வழக்கம். பர்மாவுக்கு போறாங்க. பர்மாவுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய மக்களுடைய வழக்கம் என்ன கட்டியன்னா, பெண்களுடைய கூந்தலை கீழே விரிச்சு அது மேலே நடந்து வரக்கூடிய மரபு யாருக்கு? பெருங்கொண்ட தலைவர்களுக்கு. அப்படி ஒரு வரவேற்பு கொடுப்பாளாம். அதுபோல தென்னகத்திலிருந்து போயிருக்கார் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவருக்கும் அதே போல பெண்களுடைய கூந்தலை விரிச்சு அது மேலே நடந்து வாங்க ஐயா அப்படின்னு போது பார்த்தார். திகச்சு போயிட்டார் தேவர். கந்தகிரி கோயில் வந்தால் நன்மைகள் நடக்குது. பன்னீர் பிடிகளில் மைத்து பன்னீர் சதுகளில் நகை மூட்டுவோ பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே முருகள் இரடுக்கு மோதிரம் பவளத்திலே. என்ன காரியம் பண்றீங்க? என்ன காரியம் பண்றீங்க? பெண்கள்